पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ॐ हरिः ॐ ॐ विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் முதல் ஸ்லோகத்துக்கான மீனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம்? ரெண்டாவது நாமமா இருக்கிற விஷ்ணுஹு விஸ்வம் பார்த்துட்டு விஷ்ணுஹு அப்படின்ற சப்தத்துக்கு மீனிங் பார்த்துருக்கோம். விஷ்ணுன்ற சப்தத்துக்கு அர்த்தம் வியாபகத்துவம், வியாபகசீலா விஷ்ணுஹு. சர்வத்தையும் வியாபிச்சு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம டெய்லி மங்களாச்சரணம் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தை சொல்றோம், எச்சகிஞ்சு சூயத்தே திருஷ்யத்தேவா. எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ எதையெல்லாம் கேட்கிறோமோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் அப்படின்னு நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கோம். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளையும் வெளியிலையும் சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு பகவான். சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூணாவது பேர் இன்னைக்கு வருது, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரக. மூணாவது பேர் பார்த்தீங்கன்னா வஷட்காரக. அதுக்காக ஆரம்பிக்கிறது. ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா சொல்றார், வஷட்காரனா என்ன சுவாமி அப்படின்னா, எது உத்தேசேன அத்வரே வஷட்கிரியதே ச வஷட்காரக. அத்வரக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அத்வரக அப்படின்னா யாகத்துக்கு பேர் அத்வரான்னு பேர். ஹோமம் யாகம் ஃபயர் ரிச்சுவலுக்குலாம் பேர். முக்கியமாக யாகத்துக்கு தான் அத்வரன் பேர், ஹோமங்களுக்கெல்லாம் கூட பேர் இல்லை. அப்போ அத்வரம்ன்றதுக்கு அர்த்தம் யாகம். அந்த யாகத்தில் பார்த்தீங்கன்னா எது உத்தேசேன, எந்த தேவதையை உத்தேசம் செய்து, அக்னியே ஸ்வாஹா இதம் ந மம, வாயவே ஸ்வாஹா இதம் ந மம அப்படின்னு நம்ம ஆகுதி கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அக்னையே ஸ்வாஹான்னு சொல்லி அக்னிக்கு ஆகுதி, வாயவே ஸ்வாஹா வாயுக்கு ஆகுதி, பிரஜாபதியே ஸ்வாஹா பிரஜாபதிக்கு ஆகுதி. இது மாதிரி ஆகுதி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்வாஹாக்காரத்தை நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்வாஹாக்காரம் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா வேற வேறெல்லாம் கூட இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா பௌஷட்டு, ஸ்ரௌஷட்டு, வஷட்டு அப்படின்னு 3 நாமங்கள் சொல்லுவோம். வஷட்டு, பௌஷட்டு, ஸ்ரௌஷட்டு 3. இதெல்லாம் அவ்வியத்தில் வருது, இதெல்லாம் இன்டிக்ளைனபிள்ல வர்றது சப்தம். 3 நாமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவதையா உத்தேசம் பண்ணக்கூடியது 3 நாமங்கள். ஸ்வதா, அப்புறம் வௌஷட்டு, ஸ்ரௌஷட்டு. ஸ்வதா, வௌஷட்டு, வஷட்டு, ஸ்ரௌஷட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஸ்வதாகாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ரு கர்மா பண்ணும் போது ஸ்வதா
பிரசாத்ஜி நீங்க ஞாபகம் இருக்குல்ல, உங்களுக்கு பண்ணுவீங்கல்ல ஸ்வதாகாரம் பண்ணும்போது, இப்ப தேவதைக்கு ஆகுதி கொடுக்கும்போது இது பண்ணும்போது இந்த கட்டை விரல் இருக்குல்ல, மேக்சிமம் வந்து நம்ம அர்க்கியம் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம எங்கேயாவது தீர்த்தத்துக்கு போறோம், குளத்துல நிக்கிறோம், இல்ல சமுத்திரத்துல போய் நிக்கிறோம், அப்படிலாம் நிற்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தண்ணியை அள்ளி வந்து பாத்தீங்கன்னா 2 கைகள்ல ஃபுல்லா அள்ளணும். ஆனா கொடுக்கும் போது என்ன பண்ணணும், இந்த கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கட்டை விரலை வந்து பாத்தீங்கன்னா விரிச்சிடணும். விரிச்சிட்டு மற்ற விரல்களால தான் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்கணும். இந்த கட்டை விரல் வந்து வேலை வந்துடணும். ஆனா தண்ணி எடுக்கும் போது என்ன பண்ணுவோம், மந்திரம் சொல்லும் போதோ தண்ணி எடுக்கும் போதோ அந்த தண்ணியை எடுத்து கண்களால பார்த்து நம்ம கொடுக்கும்போது கட்டை விரலை நிற்கிறது. ஏன் சுவாமி கட்டை விரல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டை விரலால ஸ்வதாகாரம் சொல்லி பித்திருக்களுக்கு இப்படி கொடுப்பாங்க. நீங்க யாராவது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்துட்டு இருக்கீங்கல்ல நீங்க. அப்ப இப்படி கொடுக்கறது, இந்த கட்டை விரல் வழியா தான் எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது அப்படின்னு இது இருக்கு. அப்ப பித்திருக்களுக்கு ஸ்வதாகாரம், தேவர்களுக்கு கொடுக்கும் போது இந்த விரல்களால கொடுக்கணும், இந்த மற்ற எல்லா விரல்களாலையும் கொடுக்கணும். எதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வௌஷட்டு, ஸ்ரௌஷட்டு, வஷட்டு, இந்த 3ம் சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எது உத்தேசேன, யார உத்தேசம் பண்ணி, எந்த தேவத்தைய உத்தேசம் பண்ணி, வஷட்டு கிரியதே ச வஷட்காரக, வஷட்டுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அந்த கர்மாக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வஷட்காரகன்னு பேர். கர்மாக்கு பேர் வஷட்காரகன்னு பேர். என்ன சுவாமி சொல்லலாம் அப்படின்னா, அந்த யாகத்துக்கு பேரே வஷட்காரம் அப்படின்னு பேர், யாகத்துக்கு பேர். யஸ்மின் யஜ்ஞேவா வஷட்டு கிரியா ச வஷட்காரக, எந்த யஜ்ஞத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வஷட்காரம், வஷட்டுன்னு சொல்லி நம்ம விடுறோமோ அது வந்து பாத்தீங்கன்னா வஷட்காரம்னு சொல்லப்படுது. யஜ்ஞோவை விஷ்ணுகு, தைத்திரிய சம்ஹிதால ஒரு பெரிய முக்கியமான மந்திரம் இருக்கு, அதை அதிகமா பயன்படுத்துவோம் நாங்க. யஜ்ஞோவை விஷ்ணுகு, யஜ்ஞ ரூபமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞ ரூபமா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த யாகம் பண்ணினாலும் அந்த யாகமே என்னது, விஷ்ணு தான், சாட்சாத் விஷ்ணு தான். அப்ப நம்ம வஷட்காரம் சொல்லி எந்த யாகத்தை பண்றோமோ அந்த யாகம் என்னது குறிக்குது, விஷ்ணுவை குறிக்கின்றது. இது ஸ்ருதேர் யஜ்ஞோ வஷட்காரக, யஜ்ஞத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, யஜ்ஞம் யாகத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வஷட் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஏன வஷட்காராதி மந்திராத்மனா, வா வான்னு போட்டா அல்லது அல்லதுன்னு ஒரு அர்த்தம் எடுக்கணும். ஏன வஷட்காராதி, எந்த வஷட்காரத்தினால், மந்திராத்மனாவா, எந்த மந்திர சுரூப்பியா இருக்கிறத வச்சுக்கிட்டு, தேவானு பிரணீயதி, பிரணீயதி அப்படின்னா தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த வஷட்காரத்தினால மந்திரத்தினால சந்தோஷத்தை செய்யறோமோ ச வஷட்காரக, தேவதைகளுக்கு பேரே வஷட்காரகன்னு பேர். மந்திரத்தினால தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா வஷட்டுன்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி நம்ம ஆகுதி கொடுக்கிறோம். அந்த வஷட் சொல்றதுனால அந்த தேவதைகளுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா வஷட்காரகன்னு பேர். அடிச்சா அப்ப ஒண்ணு யஜ்ஞத்துக்கு பேரு வஷட்காரக, 2வது தேவதைகளுக்கு பேரு வஷட்காரக, இது அந்த தேவதைகளுக்கு பேரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க சுவாமி சொல்றீங்க இது ஸ்ருதி பிரமாணம் இருக்கா அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றார் தேவதாவா, தேவதைகளை சொல்றதுக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தேவதாவா பிரஜாபதிஷ்ட வஷட்காரஸ்ட இது ஸ்ருதேஹே, தேவதைகளை இண்டிகேட் பண்றதுக்காக ஸ்ருதிய சொல்லுது பிரஜாபதிஷ்ட வஷட்காரஸ்ட. பிரஜாபதிக்கு பேரு கூட வந்து மற்ற தேவதைகளுக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வஷட்காரம் என்று பெயர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தேவதைகள் மந்திரம் இதைதானே சுவாமி வஷட்காரம் சொல்லுது. யஜ்ஞோவை விஷ்ணுகுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்ட், யஜ்ஞோவை விஷ்ணுகு, யஜ்ஞம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு, அதனால வஷட்காரம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுன்னு குறிக்குது. இந்த 2வதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதைய குறிக்குது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. தேவத்தைன்னா ஏதோ ஒரு தேவத்தை தானே அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார், சதுர்பிஷ்ச சதுர்பிஷ்ச த்வாபியாம் பஞ்சபிரேவச ஹூயதே ச புனர் த்வாபியாம் சமே விஷ்ணுகு பிரசீதது. அந்த 2வது லைன்ல ஹூயதேச்ச புனர் துவாபியாம்னு இருக்கணும். தமிழ்லையும் இத்து விட்டுருக்கு, இத்து. புனர் துவாபியாம் இத்வான்னு எழுதணும். ஹூயதேச்ச புனர் துவாபியாம் சச்சமே விஷ்ணுகு பிரசீதது இத்தியாதி ஸ்மிருதேஷ்ச.
இந்த மந்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்மகாண்டத்துல நிறைய இருக்கு. பூர்வ மீமாம்சை படிச்சோன்னா தெரியும், நிறைய மந்திரங்கள்லயே விசேஷ மந்திரங்கள்லாம் இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர்லாம் எண்ணுவோம். 11 இருக்கிற மந்திரம், 13 இருக்கிற மந்திரம், 17 இருக்கிற மந்திரம், 19 எழுத்து இருக்கிற மந்திரம், அக்ஷரம் எத்தனை இருக்கு, 26 இருக்கிற மந்திரம், 33 இருக்கிற மந்திரம், 42 இருக்கிற மந்திரம் அப்படின்னு மந்திரங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மந்திரங்களை சொல்லும் போது சில விசேஷமான பலன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மாகேஸ்வராணி சூத்திரம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு கிராமர்ல. நம்ம டமருல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட இருந்து வந்தது. ரொம்ப விசேஷமான மந்திரம். ஏன் அப்படின்னா மற்றதுல இல்லாத அக்ஷர கோர்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்க ஆவணி ஆவட்டத்தப்ப சொல்லுவீங்களா, ஐவொன்றில் இருக்கே ஓங்க யவு சயவரட்டலன் ஞமங்கணனம் ஜபஞ்ச் கடதஷ் ஜபகடதஷ் கபச்சட்டத்த சட்டத்தவு கபை ஷசசர் ஹல் இது மாகேஸ்வராணி சூத்திராணி ஆவணி ஆவட்டத்துக்கு சொல்லுவீங்க, ஞாபகம் தான் தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தா இருக்கும். அதை வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வேத மந்திரங்கள்ல இருக்கு. என்ன மந்திரம்? சதுர்பிஷ்ட சதுர்பிஷ்ட 4 4 2 4 கூட வந்து பார்த்தீங்கன்னா துவாபியாம் 2 எழுத்து உள்ளது. அதுக்கப்புறம் பஞ்சபிஷ்ட பஞ்சபிரேவச்ச 5 எழுத்து, 4 எழுத்து 4 எழுத்து 2 எழுத்து 5 எழுத்து. ஹூயதேச்ச புனர் துவாபியாம் திரும்பவும் 2 எழுத்து மந்திரம். இது மாதிரி இருக்கக்கூடிய மந்திரங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கப்பட்டு சமே விஷ்ணுகு பிரசீதது. இந்த மந்திரங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி அடையட்டும் அப்படின்னு வந்து ஆகுதி கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்களை சொல்லி, அப்ப எங்கெங்கெல்லாம் இந்த எழுத்துக்கள் உடைய மந்திரங்கள் சொல்லப்படுதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி அடையட்டும் அப்படின்னு மந்திரம் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவதைகள் வாயு இந்திரன் அக்னி இது மாதிரி சொல்றமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் விஷ்ணுவோட வேற ஒரு ஃபார்ம் தான். அதனால நீங்க எந்த தேவதைகள் வேணா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. தேவதைகளை மேலோட்டமா பார்த்தீங்கன்னா தேவதைகள்னு தெரியும், ஆனா வாஸ்தவத்துல அது எல்லா ஆகுதியும் யாருக்கு போய் சேரும்? அந்த விஷ்ணு பகவானுக்கு போய் சேரும். அதனால மந்திர சுரூபியா இருக்கக்கூடிய தேவதையும் கூட விஷ்ணு பகவான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரஜாபதியா இருக்கட்டும் தேவதைகளா இருக்கட்டும், நான் ஏற்கனவே உங்களுக்கு தத்துவத்தை சொல்லியிருக்கேன். சூத்திர முதல்ல அந்தரியாமி, பஞ்சு மாதிரி அந்தரியாமி, அதுக்கப்புறம் நூலு மாதிரி சூத்திர ஆத்மா ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு. அந்த விஷ்ணுவோட விஸ்தாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜாபதினு சொல்லக்கூடிய பிரம்மா. பிரம்மாவோட மானச புத்திரர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேவர்களும். அப்போ இந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரதான் இந்த பிரம்மா அநேக விராட் இருக்கு. பிரஜாபதிகள் அநேகம் பேர் இந்த ஹிரண்ய கர்ப்பர்ன்ற விஷ்ணுக்குள்ளாரதான் இருக்காங்க, கர்ப்பத்துக்குள்ளார. அப்போ வந்து எல்லா எத்தனை பிரம்மாக்கள் இருக்காங்களோ எல்லாம் விஷ்ணு பகவான் தான். அந்த பிரம்மாக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா அநேக தேவதைகள் மானச புத்திரர்களா உற்பத்தி ஆகுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரதான் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய விஷ்ணு கன்னியமா எந்த தேவதைகளும் இல்லை, பிரஜாபதியும் இல்லை. அவர்தான் பல நாமங்களா ரூபங்களா இருக்கின்றார். அப்ப நீங்க தேவதைகளுக்கு கொடுக்கறது எல்லாம் மந்திர சுரூபினி தேவதா. நீங்க எந்த மந்திரத்தை சொல்லி வந்து தேவதைக்கு ஆகுதி கொடுக்குறீங்களோ நமக்கு தெரிஞ்சது தேவதைக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மேலோட்டமா. வாஸ்தவத்துல யாருக்கு கொடுக்குறோம்? அந்த ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணுக்கு தான் கொடுக்கின்றோம். அப்ப மொத்த வசட்காரமும் வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல யஜ்ஞமே விஷ்ணுகு அப்படின்னால வஷட்காரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வஷட்காரம் சொல்றதுனால மந்திர தேவதைகளை குறிக்கிறது. அந்த தேவதா சுரூபமும் வஷட்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. வஷட்காரகனா இவர்தான். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார்? 4வது பேருக்கு போறார். 4வது பேர் என்னது? பூத்த பவ்ய பவத் பிரபு விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத்த பவ்ய பவத் பிரபு பூத்த பவ்ய பவத் பிரபு. பூத்த பவ்ய பவத் பிரபுனா என்னது? எத்தனை சப்தம் இருக்கு? பூத்த. பூத்தன்றதுக்கு அர்த்தம் பாஸ்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் பவ்ய, பவ்யனா பிரசன்ட்ல வந்து இது ஃபியூச்சர்ல இருக்க போறது. அதுக்கப்புறம் பவத்து, பவத்துனா பிரசன்ட்ல இருக்கிறது. எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இருந்துச்சோ
எது எல்லாம் எதிர்காலத்துல இருக்குமோ, ஃபியூச்சர்ல எது எல்லாம் இப்ப வர்த்தமான காலத்துல இருக்கின்றதோ எல்லா பூத்தங்களுக்கும், எல்லா ஜீவராசிகள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் தேஷாம் பிரபு. அதான் இங்க ஆச்சரிய சொல்றார், பூத்தம் ச பவ்யம் ச பவச்ச. பூத்தம் கடந்தது, பவ்யம் வரக்கூடியது, அப்புறம் பவத்துச்சன்றது இனி இப்ப இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்தா பூத்த பவ்ய பவந்தி. 3 சேர்த்துட்டீங்க அப்படின்னா கடந்தது, வரக்கூடியது, இனி இப்ப இருக்கிறது. இது எல்லாத்திலையும் இருக்கிறது எதுவோ தேஷாம் பிரபு. அவைகளுக்கு பாத்தீங்கன்னா பிரபுவா எவர் இருக்கார், மாஸ்டரா எவர் இருக்காரோ அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா பூத்த பவ்ய பவத் பிரபு அப்படின்னு பேர். பூத்த பவ்ய பவத் பிரபு. அப்போ பாத்தீங்கன்னா 3 காலத்துக்கு உள்ளார இருக்கிறவரா சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல இல்ல சாமி, அவர் பாத்தீங்கன்னா 3 காலத்துக்கு மட்டும் இருக்கிறவர் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? காலபேதம் அனாதிருத்திய. ஆச்சாரிய ரொம்ப கிளியரா எழுதுறார். காலபேதம் அனாதிருத்தியனா காலபேதத்தை பாத்தீங்கன்னா விட்டுட்டு 3 காலங்கள்ல மட்டும் பகவான் பாத்தீங்கன்னா இருக்கிறவர் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? காலபேதத்தை அனாதிருத்தியன உதறி தள்ளிட்டு சன்மாத்திர பிரதியோகிகம் ஐஸ்வர்யம் அஸ்ய அஸ்தி இது பிரபுத்துவம். ரொம்ப அற்புதமான விற்பத்தி சொல்றார். 3 காலங்களையும் உதறி தள்ளிட்டு எவர் பாத்தீங்கன்னா சன்மாத்திர, சன்மாத்திரம்னு அர்த்தம் சத்து மாத்திரம்னு அர்த்தம். சன்மாத்திரம்னா சத்து மாத்திரம். சத்துன்னு அர்த்தம் பியூர் எக்ஸிஸ்டன்ஸா மட்டும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிரதியோகிக்கம் ஐஸ்வர்யம். யஸ்ய அபாவக ச பிரதியோகி தஸ்ய பிரதியோகி. யஸ்ய அபாவக ச தஸ்ய பிரதியோகி. ஒரு லாஜிக் சொல்லுவோம், தர்க்கத்தில் சொல்றது. யஸ்ய அபாவக ச தஸ்ய பிரதியோகி. எதோட அபாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யத்தோட பிரதியோகி. பகவான்கிட்ட பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பாத்தீங்கன்னா அதோட அபாவம் இருக்கான். வாஸ்தவத்துல ஐஸ்வர்யம் எப்ப தெரியுங்களா சேரும்? மாயாம சேர்ந்தா ஐஸ்வர்யம். நான் பார்ப்பேன், கிரகஸ்தர்கள்லாம் பார்ப்பேன். கிரகஸ்தர்கள்லாம் பார்த்த ரொம்ப பிரசன்னமா ஐஸ்வர்யத்தோட இருப்பாங்க. அதே எங்களை மாதிரி சன்னியாசிகளை பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ பாவம், ரொம்ப காஞ்சி போய் ட்ரையா இருக்காங்க. ஆமா, சன்னியாசிகள்கிட்ட என்ன ஐஸ்வர்யம் இருக்கும்? ஒரு ஐஸ்வர்யம் இருக்காது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கணுமே அந்த புதுமணி தம்பதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 2 குழந்தையெல்லாம் ஆனதுக்கு பிறகு ஒரு பூரணமா இருக்கும்ல ஐஸ்வர்யம் இல்லை பார்க்கறதுக்கு. சன்னியாசி பையன் சும்மா விபூதியை போட்டுக்கிட்டு ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு என்ன பார்க்கறதுக்கு ட்ரையா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு சௌந்தரியமாவா இருக்கு. சன்னியாசிகளை பார்த்தா ஜடையும் முடியும் வச்சுக்கிட்டு என்ன ஆட்கள், இந்த கலர் கலராக ட்ரெஸ் எல்லாம் போடாம வெறும் காவியை கட்டிக்கிட்டு. அப்போ மாயாம சேரணும். அந்த மாயாம சேர்ந்தோன்னு தான் ஐஸ்வர்யமானது சித்திக்குது. ஆனா பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தோட சேர்ந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? மாயையோட சேர்ந்தா ஈஸ்வரன். அதே நேரத்தில் மாயைய பாத்தீங்கன்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் சத்தா மாத்திரமா இருக்கக்கூடிய நிர்குண நிராகாரம். அப்படி நிராகாரமா இருக்கக்கூடியவர்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லையா சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா இல்லப்பா, அந்த சத்து மாத்திரம் தான் அவருக்கு ஐஸ்வர்யம். நம்ம நினைக்கிற இந்த நாமரூப குணங்கள் இருக்கே அந்த ஐஸ்வர்யம் இல்லாதவர். அதனால்தான் சொல்லுது சத்து மாத்திர ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தோட பிரதியோகி எவரிடத்துல இருக்கோ, ஐஸ்வர்யத்தோட பிரதியோகினா ஐஸ்வர்யசி அபாவக. ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கோ எந்த ஐஸ்வர்யமா இருக்கட்டும் அது எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது? நாமரூப குணங்கள். ஏன் சிவபெருமான் பாத்தீங்கன்னா சாம்பலை பூசிட்டு உட்கார்ந்துருக்காரு தெரியுங்களா? எந்த ஐஸ்வர்யமும் இல்லை. சிவன் கோயிலுக்கு போய் பாருங்க, ஏதாவது ஆர்ப்பாட்டம் இருக்கான்னு போய் பாருங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்காது. இந்த பெரிய லிங்கம் இருக்குல்ல, என்னது திருவிடைமருதூர், உள்ள நுழைஞ்சிங்கனாவே ஒன்றும் இருக்காதுங்க, அப்படியே இருக்கும். ஆர்ப்பாட்டமே இல்லை, அப்படியே நிசப்தமா இருக்கு. உள்ள திருவிடைமருதூர்ல இவ்வளோ பெரிய கோயிலா வச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட ஆர்ப்பாட்டம். எந்த சிவபெருமான் கோயிலுக்கு உள்ள நுழைஞ்சிங்கனாலும் ஒன்று இருக்க. மகாலிங்க சுவாமி பெரிய லிங்கம், ஆமா மகாலிங்கம். எந்த கோயில் போனாலும் சிவன் கோயிலுக்கு அதெல்லாம் பெரிய எவ்வளவு பெரிய கோயில் அது, உள்ள போனா நிசப்தமா இருக்கு. உண்மையில் ஆடம்பரம் இல்லை, ஒன்றும் இல்லை, மங்களமே இல்லை. அதே பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா வைபவம் தான், ஒரே ஆர்ப்பாட்டம் ஆனந்தம். அப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தோட இருக்கார்,
சிவபெருமான்கிட்ட போனீங்கன்னா வெளிப்படாததால வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சேர்ந்து வெளிப்படாதவரா குஹ்யமா இருக்கார். அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்துக்கு போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா வெறும் சத்தா மாத்திரமா இருக்கு. கட்டோபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி அறியணும், ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மத்தை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது வள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 12வது மந்திரம் 6, 12 பக்கத்துல போட்டீங்கன்னா இது பக்கத்துல போட்டுங்க. அஸ்தி சத்துன்னு இருக்குல்ல, சத்து மாத்திரை, அதுக்கு வந்து டெபினிஷன் வந்து எழுதிங்க. நைவ வாசான மனசா பிராப்தும் சக்யோ ந சக்ஷுஷா அஸ்தீதி ப்ருவதோன் யத்ர கதம் ததுபலப்யதே. இந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து பகவானை வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல அறியலாம். ஒண்ணு மாயையோடு சேர்ந்து அறிய போறோம். இப்ப நான் சொல்லிட்டே வரப்போற நாமங்கள் ரூபங்கள்லாம் மாயையோடு சேர்ந்து பகவான் தான் விஷ்ணுவா இருக்கார், விஸ்வமா இருக்கார். அதே நேரத்துல அந்த மாயையை நீக்கிட்டு இருக்கக்கூடிய ரூபம் இருக்கே நிர்குண நிராகாரம், அதை வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிய முடியாதுங்க. ஏன் அப்படின்னா நைவ வாச்சா, அது வாக்குக்கு எட்டாது. அதே நேரத்துல ந மனசா, மனசால சிந்திக்க முடியாது. பிராப்தும் ந சக்யோ ந சக்ஷுஷா, கண்களாலையும் அதை வந்து பார்க்க முடியாது. வாக்குக்கு விஷயம் இல்ல, கர்மேந்திரியங்களுக்கு விஷயம் இல்ல, மனசுக்கு விஷயம் இல்ல, அந்த கரணத்துக்கு அது விஷயம் இல்லை. அதே நேரத்துல கண்களுக்கு விஷயம் இல்லை, ஞானேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. அப்ப கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் அந்த கரணத்துக்கும் விஷயம் இல்லாதவர் அவர் அறியவே முடியாது சுவாமி. ஏதாவது ஒரு நாமரூபம் சேர்ந்தா அது சகுன ரூபம் ஆயிடும், மாயையோடு சேர்ந்தது ரூபம் ஆயிடும். அப்ப எப்படி சுவாமி அவர் அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானி புருஷர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஸ்தீதி புருவத்தோ, இருக்க அனுபூதி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா இருக்க, நான் இருக்க, இதான் அனுபூதி. நம்ம இப்ப என்னவா இருக்கோம், நான் பரமஹம்ச ஆனந்தாவா இருக்கேன், நாம ரூபமா இருக்கேன், நான் ரொம்ப க்ஷீணமா இருக்கேன், முகம்லாம் பிளாக் ஆயிருக்கு, நான் வந்து சொல்றேன் ஐயோ க்ஷீணமாயிட்டேன், வெயிட் லாஸ் ஆயிட்டேன். அப்ப நான் இருக்கல, நான் என்னவா இருக்கேன், தேகமா இருக்கேன். ஐயோ முன்னாடி வந்து எவ்வளோ என்னோட நாமம் கீர்த்தியெல்லாம் இருந்துச்சு, இப்ப கீர்த்தியெல்லாம் போச்சு. அப்ப நான் என்னவா இல்லை, வெறும் இருப்பா இல்லை. நம்ம முன்னாடி ரொம்ப வசதியா இருந்தேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா தனமும் போயிடுச்சு, தரித்திரன் ஆயிட்டேன். அப்ப நம்ம வந்து இருப்பா இல்லை. அப்ப என்ன அர்த்தம், தேகத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம், வெறும் இருப்பா இல்லை. இந்த ஆத்மாவை அறியணும் அப்படின்னா, பிரம்மத்தை அறியணும் அப்படின்னா அந்த பிரம்மம் எப்படி இருக்கு, அஸ்தீதி, இருக்கின்றேன், இருக்கிறது. இதான் ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. நம்ம எதை சொல்றோமோ அந்த இருக்கிறதா தான் பகவான் இருக்கார். இந்த புஸ்தகம் இருக்கிறது, புஸ்தகத்தை தூக்கி ஓரமா போட்டுருங்க, அது மாயா நாமரூபம். இருக்கிறது புஸ்தகம், இருக்கிறது லேப்டாப், இருக்கிறது மானிட்டர், இருக்கிறது மலை, இருக்கிறது ஜெகத்து, இருக்கிறது எல்லாத்திலையும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்றமே சுவாமி, அதான் பகவான். அப்படிதான் சொல்ல முடியும். ந அந்நியத்திர கதம் தது உபலப்யதே, இதுக்கு அந்நியமா அதை எப்படி சுவாமி அறிய முடியும், மந்திரமே கேக்குது. இதுக்கு அந்நியமா வந்து இருக்கிறதுன்றதுக்கு அந்நியமா அதை அறியவே முடியாது. சரி, இருக்கிறதுன்றது ஆப்ஜெக்ட், அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் மூலமா பகவான் என்னவா இருக்கார், இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதா இருக்கார். ஆனா பக்கத்துல இருக்க நாமரூபம் அவர் இல்லை. அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எவன் எதால் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த போக்கஸ் பண்றானோ, இருக்கிறதுலயே போக்கஸ் பண்றானோ, நாமரூப மாயா நாமரூப மாயா அப்படின்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணும் போது அவனுக்கு என்ன ஆகுது தெரியுங்களா? அடுத்த மந்திரம் 13 சொல்லுது, 6:13 கட்டோபனிஷத். அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யஹ தத்வபாவேன சோபயோஹோ அஸ்தித்யேவ உபலப்தஸ்ய தத்வபாவ பிரசீததி. ரொம்ப அற்புதமான மந்திரம். எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா வந்து இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு இருக்கார், அவருக்கு நாம ரூபம்லாம் இல்ல. அப்ப கிருஷ்ணன் கோவிந்த சிவபெருமான் ஐயோ நிறைய தேவதா ரூபம்லாம் சொல்லி வச்சிருக்கலாம், அதெல்லாம் சகுனம், அதெல்லாம் சகுனம், வாஸ்தவம் இல்ல. அவரோட வாஸ்தவ ரூபம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருப்பா இருக்கார், சன்மாத்திரமா இருக்கார். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா இதை நல்ல குருநாதர் மூலமா தெரிஞ்சுக்கிறானோ, இந்த மொத்தமும் ஆத்மாவானது இருக்கிறது. அப்ப இருக்கிறது எங்க சுவாமி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
இருக்கிறது எங்க இருக்கு? தனியா இருக்கிறதுன்னு எங்கேயாவது விவகாரம் பண்றீங்களா? எந்த இடத்துல இல்லை. அப்ப இந்த மொத்த உலகத்துல இருக்கிறது அப்படின்னு பகவான் அப்ப எங்க இருக்காரு அப்படின்னா, இந்த நாமரூபத்தோட சேர்ந்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார் அப்படின்னு உபாதியோடு சேர்ந்து, முதல்ல என்னது, உபாதியோடு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்ப உபாதினா நான் பரமஹம்சானந்தாவாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல சாமி, நானும் இருக்கிறேன்னு சொல்றோம்ல. அப்ப நானும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலையும் பகவான் இருக்கார் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா அறிகிறானோ, 2 மெத்தட்ல அறியணும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது, அதே நேரத்துல என்னிடத்துல பார்க்கும்போது இருக்கிறேன். பரமஹம்சானந்தா இல்ல, வெறும் இருக்கிறேன், இதான் பரமாத்மா இருக்கார் அப்படின்னு 2 மெத்தட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அறியணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியில, அதே நேரத்துல எல்லாத்தையும் நாமரூபத்தெல்லாம் உதறிட்டு வெறும் இருப்பா இருக்கிறது. இந்த விதத்துல எவன் அறிகின்றானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தத்துவபாவம் பிரசீததி. அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பகவான் அஸ்மி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிக்கின்றார், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஸ்புரிக்கின்றார். இதான் மெத்தட். அப்ப பகவான் அறியறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அறியணும்? ஒரே ஒரு மெத்தட் தான் சுவாமி. என்ன மெத்தட் அப்படின்னா இருப்பா அறிதல் மட்டும்தான். ஆயிடுச்சா? இதை ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 18 கீதா 18:55 பாஷ்யம்னு போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னா புரியாது, பாஷ்யத்தை படிக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விதத்திலையும் பகவான் இருக்கார். ஆனா இங்க சொல்லிடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா நாமரூபம் ஐஸ்வர்யம். நாமரூபத்துக்கு பக்கத்துல வெறும் சத்தா மாத்திரமா இருப்பா மட்டும் இருக்கிறவர் தான் பகவான் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சன்மாத்திர பிரதியோகிக்கம் ஐஸ்வர்யம் இது பிரபுத்துவம். பிரபுனா நம்ம சொல்றோம்ல லார்ட், ஓ லார்ட். பிரபுனா என்ன அர்த்தம்? லார்டு தானே, பெரிய லேண்ட் லார்டு நம்ம சொல்றோம். லேண்ட் லார்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்னன்னா அவர்கிட்ட ஐஸ்வர்யம் இருந்தா தானே நீங்க பிரபுன்னு சொல்ல முடியும். ஆனா பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் அவரோட ஐஸ்வர்யம். இந்த மொத்த லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார்? ஐஸ்வர்யமா இருக்கார், எக்ஸிஸ்டன்ஸா இருக்கார். இப்ப என்ன ஆயிட்டார்? போயிட்டார். அவர் இல்லைன்னா போயிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெல்த்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கார், பிரபுத்துவமா இருக்கார். அப்ப கடந்தது, இனி வரக்கூடியது, இப்ப இருக்கிறது, எல்லா ஜீவராசிகளுக்கும் சத்தா மாத்திரமா இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேர் தான் பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு பேர். 3 காலத்திலும் எதெல்லாம் இருக்குமோ எல்லாத்திலையும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் 5வது பேருக்கு வந்துருங்க. 5வது பேர் சொல்லுது, ஏதாவது சகுனம் நிர்குணம்னு மாறியே சொல்லிட்டு வருவோம். அதனால இப்ப சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சத்தா மாத்திரம்னா எதை சொல்லுவீங்க? நிர்குணத்தை. நிர்குணமா இருக்கிறவர் தான் இந்த நாமம். அடுத்த நாமம் வந்துருங்க. அடுத்த நாமம் என்னது? விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. அதுக்கு அடுத்தது பூத கிருத். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூத்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா உண்டானதுன்னு அர்த்தம். நீங்க வெறும் பூத்தம்ன்றதுக்கு அர்த்தம் ஜீவராசின்னு மட்டும் எடுக்காதீங்க. இந்த லோகத்துல எதெல்லாம் உண்டாயிருக்கோ, ஒரு எம்மம் அசைகின்ற அசையாத எல்லாத்துக்குமே பேரு பூத்தன்னு பேரு. அப்போ பூத்த கிருத்துனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூத்த கிருத்து அப்படின்றதுக்கு அர்த்தம் பூத்தங்களை செய்தவர், கிரியேட்டர்னு அர்த்தம். கிரியேட்டர்னா என்ன பேர் வந்துடும்? சகுனமா நிர்குணமா? நிர்குணம் ஏதாவது பண்ணுமா? ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணாது. நிர்குணம் யூஸ்லெஸ். எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உன்னை செய்தார் சக்கிரியமா ஆகுதோ அப்பெல்லாம் அது சகுனம். இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு லட்சணம் சொல்லும்போது சொன்னேன், கீதால சொல்லும்போது சொன்னேன், காரியங்களை பண்ணும்போது அவர் ஈஸ்வரன் சொல்லப்படுறார், காரியங்கள் இல்லாம நிஷ்கிரியமா இருக்கும்போது அவர் பிரம்மம்னு சொல்லப்படுறார். ஒரே பர்சன் தான். காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி, ஸ்திதி, லயம், அனுகிரகம், நிகிரகம். இதுக்கு பேரு பஞ்சகிருத்தியம்னு பேரு. இந்த 5 காரியங்களையும் பண்ணும்போது அந்த பிரம்மம் எதை வந்து சக்தி எடுத்துக்குது? மாயா சக்தியை எடுத்துக்கிட்டு இந்த 5 காரியத்தை பண்ணுது. அப்ப அதுக்கு பேர் என்ன வந்துடும்?
சகுண பிரம்மம், ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துடும். அதே பிரம்ம தத்துவம் எல்லா காரியங்களையும் நிப்பாட்டிட்டு இருக்கு அப்படின்னா, எதையும் பண்ணாம இருந்தா அதுக்கு என்ன பேரு? நிஷ்கிரியமா இருக்கும்போது சுத்த பிரம்மம் அப்படின்னு பேர். ஒரே பெர்சன் தான், காரியத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர். இங்க வந்து பாத்தீங்கன்னா சகுண பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பூத்த கிருத்துன்னு சொல்றது சகுண பிரம்மத்தை சொல்லுது. சகுண பிரம்மத்துக்கு பேர் இந்த லோக்கத்துல இருக்கிற எதெல்லாம் உண்டாச்சோ அது எல்லாத்தையும் உண்டாக்கியவர், படைத்தவர் யாரோ அவருக்கு பெயர் பூத்த கிருத் அப்படின்னு பேர். வந்துருங்க பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ரஜோகுணம் சமாசிரித்திய விரிஞ்சி ரூபேன பூத்தானி கரோத்தி இதி பூத்த கிருத்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுத்த பிரம்மம் ஒன்று இருக்கா, நிர்குண நிராகாரம் சச்சிதானந்தம். இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதோட அபின்ன சக்தியா இருக்கிற மாயா. இந்த மாயை வந்து பாத்தீங்கன்னா அபின்ன சக்தி எப்போ வரும்? எல்லா காலத்திலும் நிழல் தெரியுமா, இல்ல எப்போவாவது தான் தெரியுமா? நீங்க நல்ல உச்சி வெயில்ல நிழல் தெரியுமா? தெரியாது. ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் சூரியன் போகும்போது தான் ஷேடோ வரும். அதே மாதிரி 4 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டை போட்டு நான் தீபத்தை ஏற்றி வச்சிருக்கேன். இப்ப தீபத்தோட நிழல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை. இதே எல்லா லைட்டையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா தீபத்தோட நிழல் ஸ்பஷ்டமா தெரியும். தீபத்துக்கு கீழேயே தீபத்தோட ஷேடோ கிடைக்கும். அதே தான் ஃபுல் பிரகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ வராது சுவாமி. ஃபுல் பிரகாசம் வந்துருச்சு அப்படின்னா பூரண ஞானம் இருக்கும்போது என்னது துவைத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறதே இல்லை. எப்ப வந்து பாத்தீங்கன்னா பாதி வெளிச்சம் பாதி பிரகாசமும் அந்த காரமும் இருக்கோ அப்ப ஷேடோ தெரியும். அப்ப அந்த ஷேடோ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா தீபத்திலிருந்து உண்டானது. தீபத்தோட ஷேடோ அந்த சுடர் இருக்குல்ல, அந்த தீப சுடர்ல இருந்து உண்டானது. அதே மாதிரி சுத்த சைத்தன்யத்துல இருந்து ஒரு மாயா தத்துவம் ஷேடோவா அபின்ன சக்தியா ஒண்ணு தெரிஞ்சுது. வாஸ்தவம் இல்லை, தெரிஞ்சது. அந்த தெரிஞ்ச மாயா எப்படிப்பட்டது? 3 குணங்கள் உடையது. சத்துவ ரஜஸ் தமஸ், இந்த 3 குணம் திரிகுணாத்மிகா மாயா. இந்த மாயையில வந்து பாத்தீங்கன்னா 3 குணத்துல இந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, பியூர் கான்சியஸ்னஸ், இந்த சச்சிதானந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா விஷ்ணு பகவான். ரஜோகுணத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா பிரம்மா விராட்டு அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அது தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ருத்ரன் அப்படின்னு பேர். 3 பேர். அப்ப மாயையில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற சுத்த சைத்தன்யம் தான் 3 குணங்களோட காரியங்களா 3 சிருஷ்டி ஸ்திதி லயம் 3 கர்மங்களை பண்ணக்கூடியதா ஆகின்றது ஒரே பகவான் தான். அதுதான் இங்க சொல்லுது. ரஜோகுணம் சமாசிரித்திய சுத்த சைத்தன்யம் வெறும் எக்ஸிஸ்ட மாத்திரமா இருந்துச்சு இல்ல, வெறும் இருப்பா மட்டும் இருந்தது. அது என்ன பண்ணுது? ரஜோகுணத்தை சார்ந்து இருந்து கொண்டு, ரஜோகுணத்தை சார்ந்து இருந்துன்னா என்ன அர்த்தம்? அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி விரஞ்சி ரூபேன, விரிஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்குல்ல நம்ம வேலூர் பக்கத்துல என்ன கோயில் இருக்கு? விரிஞ்சிபுரம். அற்புதமான கோயில். எப்போவாது வேலூர் வந்தீங்கன்னா வேலூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா நல்லா இருக்கும். அருமையான கோயில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம இவர் இருப்பாரு, போயிட்டு வந்திருப்பாரு, நம்ம கேசவ பாரதி இங்க இருந்தாரு, ஆளுக்கானும் இன்னைக்கு வரல அவர். அப்ப இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அருமையான கோயில் இருக்கு. என்னைக்காவது வேலூர் வந்தீங்கன்னா கோட்டை கோயிலை பார்க்கணும், கூட வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சிபுரம் போய் பார்க்கணும். அற்புதமான கோயில். அது மாதிரி ஒரு கோயில் நம்ம பார்க்கவே முடியாது. பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்பெஷல் கோயில் அது. விரிஞ்சிபுரம்னே பேர், ஊர் பேரே. விரிஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மா. அதான் இங்க சொல்லுது. விரிஞ்சி ரூபேன சதுர்முக பிரம்மா ரூபத்துல பூத்தானி கரோத்தி இதி பூத்த கிருத்து, பூத்தங்களை எல்லாத்தையும் கிரியேட் பண்றவர் எவரோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பூத்த கிருத்து. சுவாமி பூத்தங்களை பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா தானே சாமி? ஆமாமா. ஆனா பிரம்மா ரூபத்துல யார் இருக்கா? சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம் தான் என்ன பண்ணுச்சு? ஆனியனோட சேர்ந்தோன்னே ஆனியன் ஊத்தாப்பமான மாதிரி மாவு ஒன்னே ஒண்ணுதான். ஒரே மாவு ஆனியன் ஊத்தாப்பமாச்சு, ஒரே மாவு வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ஊத்தாப்பமாச்சு, ஒரே மாவு மசால் தோசையாச்சு, ஒரே மாவு கீ ரோஸ்ட் ஆச்சு. மாவு தானே, ஒரே மாவு தானே. இதேதான்.
அப்ப சுத்த சைத்தன்யம் ரஜோகுணத்தோடு சேர்ந்தோன்னு ஒரு ஃபார்ம் கிடைக்குது பிரம்மா அப்படின்னு. அந்த பிரம்மா ரூபத்தில் இருந்துகிட்டு இந்த மொத்த லோகத்தையும் படைக்கின்றவர் பூத்த கிருத் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் தமோகுணம் அவஸ்தாய, தமோகுணம் ஆஸ்தாய, அவர் வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யமா இருக்கிற பகவான் என்ன பண்றார், தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறார். தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது ச ருத்ராத்மனா, அவர்தான் ருத்ர ரூபத்துல இருந்துகிட்டு அந்த சுத்த சைத்தன்யம் தான் தமோ குணத்தோடு சேர்ந்து ருத்ர ரூபத்தை அடைந்து என்ன பண்ணுது, பூத்தானி கிருந்ததி, பூத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா கிருந்தனம் பண்ணுது. கிருந்தனம்னா என்ன சுவாமி, கிருணோத்தி, கிருணோத்தின என்ன சுவாமி, ஹினஸ்தீதி, இந்த எல்லா உண்டான எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்றதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பூத்த கிருத்துன்னு பேர். அப்ப பூத்த கிருத்துன எத்தனை பேர் வந்துருது, ரெண்டு மீனிங் வருது. ஒண்ணு பிரம்மா ரூபத்திலிருந்து படைக்கின்றார், அவரே வந்து பாத்தீங்கன்னா ருத்ர ரூபத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்றார். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பூத்த கிருத்து என்ற பெயர்ல சொல்லப்படுகின்றது ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு ஆச்சா சுவாமி. அப்ப சத்துவ குணத்தை விட்டுட்டீங்களா சுவாமி, பிரம்மாவை சொல்லிட்டீங்க, அப்புறம் ருத்ரன் சொல்லிட்டீங்க, விஷ்ணு பகவானை சொல்லாம விட்டுட்டீங்களே. அடுத்த பேர் அதுதான் வருது. அடுத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா வருது பூத்த பிரித்து. பூத்த பிரித் அப்படின்னு 6வது பேர் வருது. ஆச்சாரியார் சொல்றார் பூத்த பிரித்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, பூத்தங்களை தாங்குபவர்னு அர்த்தம். பூத்தங்களை பிரித்து அப்படின்னா தாரண போஷண யோகம். டிபிரிஞ்ச், டிபிரிஞ்சுன்னு ஒரு தாத்து. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்களை தாங்குதல் கூட வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்தல், போஷணம் பண்றது. பிரம்மா ரூபத்துல இருந்து உண்டாக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ருத்ர ரூபத்துல இருந்து டிஸ்ட்ராய் பண்றாரு. நடுவுல இருக்கிற பிரபஞ்சம் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறவர், இந்த பிரபஞ்சத்தை வந்து பாத்தீங்கன்னா போஷணம் பண்றவர், பாதுகாக்கிறவர், பாலனம் பண்றவர், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் ரட்சணம் பண்றவர். அவர் யாழ்ப்பா அப்படின்னா விஷ்ணு ரூபத்துல இருக்கிறவர். அத சொல்லுது. சத்வகுணம் அதிஷ்டாய, இந்த சுத்த சைத்தன்யம் என்ன பண்ணுது, சத்துவ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அது என்ன பண்ணுது, பூத்தானி பிபர்த்தி, சத்துவ குணத்தை ஆதாரமா கொண்டுகிட்டு பூத்தங்களை உண்டான எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிபர்த்தி அப்படின்னா பாலயதி, தாரயதி, போஷயதி இதுவா, தாரணம் பண்றார். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்றார், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலயதி பாதுகாக்கிறார், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போஷணம் பண்றார், வளர்த்து எடுக்கிறார். அப்ப 3 காரியத்தை பண்றார். பகவான் தான் தாங்கிறார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன கீதால பார்த்திருக்கோம், ஜீவனம் சர்வ பூத்தேஷு பார்த்திருக்கோமா, எப்படி இருக்கார் பகவான், எப்படி இருக்காருன்னா என்னுடைய பிராணநாதனா இருக்கார். அப்ப யாருன்னா அந்தராத்மாவா இருக்கார், கான்சியஸ்னஸா அவர்தான். அவர்தான் சூத்திராத்மாவா பிராண ரூபத்துல ஜீவனமா இருக்கார். அப்ப யாரு சுவாமி என்ன தாங்குறா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, சுவாசம் போறது இல்ல, இந்த சுவாசம் தான் தாங்குறார். நம்ம சுனிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. அவங்களோட ஹஸ்பண்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருந்தாங்க, வெண்டிலேட்டரில் வச்சுருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மத்தியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணாங்க, சுவாமி இந்த வார்டில் பார்த்தா எல்லாம் சிலிண்டரை தூக்கிக்கிட்டே அலையிறாங்க சுவாமி, இப்போதான் எனக்கு தெரியுது நம்ம ஒரு பக்கம் ஃபோக்கஸே பண்ணுறது இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை பார்க்கறதே இல்லை, அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸை பார்க்கவே இல்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாதான் தெரியும். இப்போ எனக்கு கோமதி அம்மா, இன்னொரு கோமதி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் என்ன ஆகுனா சுவாசம் போக முடியாது, வாயில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிக்க வேண்டியிருக்கும், சுவாசம் போகாது. நம்ம சுவாசம் எப்போ போகலையோ அப்போதான் தெரியுது, ஐயோ சுவாசம் முக்கியம் இல்லை. இது நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து ஒரு சுவாசம்னு ஒன்று இருக்கிறத கவனிக்கவே மாட்டேன்றோம். கான்சியஸ்னஸ் தப்பி போயிடுச்சுன்னு சொல்லுவான் டாக்டர். அப்போதான் தெரியும், ஐயோ அவருக்கு கான்சியஸ்னஸ் வரல, கான்சியஸ்னஸ் வரல அப்படின்னு குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கோம், கான்சியஸ்னஸ் வரட்டும் வரட்டும், எப்போ வரும் கான்சியஸ்னஸ், எப்போ வரும் கான்சியஸ்னஸ் அப்படின்னு. அப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா அம்மா சொன்னாங்க, சாமி வெண்டிலேட்டர் கொண்டு போயிட்டாங்க, அவருக்கு இன்னும் கான்சியஸ்னஸ் இல்லை. நான் சொன்னேன், ஓங்காரத்தை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவரையும் சொல்லுங்க. இல்லை சாமி அவருக்கு கான்சியஸ்னஸ் வரல, நேற்று ராத்திரி பேசினார், அதுக்கப்புறம் இன்னும் பேசவே இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எதுக்காகனா கான்சியஸ்னஸ் வரட்டும்.
ஆனா இப்ப நம்ம எங்கேயாவது கான்சியஸ்னஸை பத்தி கவனம் கொடுக்குறோமா? கொடுக்கறதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாசத்தை கவனம் கொடுக்குறோமா? பிராணனை கொடுக்கறதே இல்லை. இந்த ரெண்டா பகவான் இருக்கார். இந்த ரெண்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இப்ப உட்கார்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம போக்கஸ் எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? வெளியிலேயே போயிட்டு இருக்கு. உள்ள இருக்கிற பகவானை நம்ம பார்க்கவே மாட்டேன்றோம். என்ன ஒரு இது பாருங்க. அப்ப நம்மளை தாரணம் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்திரிக்காய் செத்து போச்சு எப்ப சொல்லுவீங்க? டீகம்போஸ் ஆச்சுன்னா அதுல இருக்க பிராணன் போயிடுச்சு. அப்போ அந்த கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி இருக்கிற வரைக்கும் தக்காளியும் கத்திரிக்காயும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்களும் நானும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கான்சியஸ்னஸ் இருக்கு, பிராணன் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்திலையும் கான்சியஸ்னஸ் ரூபத்திலையும் அந்த பகவான் தான் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? தாங்கிட்டு இருக்காரு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது போஷாக்கா இருக்கு. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டீகம்போஸ் ஆயிடும். இது கொஞ்சம் இந்த பிராணன் வெளியில போச்சு, முடிஞ்சு போச்சு. டீகம்போஸ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். 2-3 மணி நேரம் வைக்க முடியாது. ஊதுபத்தி கொடுத்தனா கூட, அகர்பத்தி கொடுத்தாலும் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா போஷாக்கு யாரு பண்றா? நல்ல பிராணசக்தி தான் போஷாக்கு பண்ணுது. அப்ப நம்மளை வளர்க்கிறது, தாரணம் பண்றது, போஷணம் பண்றது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எவர் பண்றாரோ அவர் யாருப்பா அப்படின்னா அவர் தான் சத்துவ குணத்தை அதிஷ்டானமா வச்சிருக்கிற ஸ்திதி கர்த்தான்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான். அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பூத்த பிரித்துன்னு பேர். பூ நல்லா பூன் மகாபிராணன் சொல்லுங்க. பூத்த பிரித் அப்படின்னு சொல்லணும். அடிச்சா இது 6வது பேர். 7வது பேர் என்னது? பாவஹா. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத்த பவ்ய பவத் பிரபு பூத்த கிருத் பூத்த பிரித் பாவோ இருக்குல்ல, அந்த பாவோ தான் இந்த இடத்துல 7வது பேர். பாவகன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பூ சத்தாயாம்னு ஒரு தாத்து. அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவகன்ற சப்தம் வந்து பண்ணப்படுது. இருத்தல் அப்படின்னு அர்த்தம். பாவக அப்படின்னா இருப்புத்தன்மையோடு இருப்பவர். யாரு வந்து பாத்தீங்கன்னா இருப்பா இருக்காரோ அவருக்கு பேரு பாவகன்னு பேரு. அந்த பகவான் சச்சிதானந்தம் எப்படி இருக்கார்? போன முன்னாடி நம்ம சொன்னோம்ல பூத்த பவத் என்னது முன்னாடி சொன்னேன், பூத்த பவ்ய பவத் பிரபுன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அந்த பிரபுன்ற சப்தமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பூ சத்தாயாம் தாத்துல இருந்து உண்டானது. அதே மாதிரி பாவகன்ற சப்தமும் பூ சத்தாயாம் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றதுல இருந்தான் வந்தது. அப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல சொல்றார், பிரபஞ்ச ரூபேன பவதி இதி பாவகா. பாவகனா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்ச ரூபமா அவர் தான் இருக்கார். நான் சொன்னேன்ல இந்த ஜெகத்தா இருக்கு, இதெல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? இருக்கு இருக்கு இருக்குன்னு தானே சொல்றோம். என்ன இருக்கு? வீடு இருக்கு, ரோடு இருக்கு, வாகனம் இருக்கு, மலை இருக்கு, கோயில் கோபுரம் இருக்கு, கோயில் இருக்கு, சுவாமி இருக்கார், நதி இருக்கு, காத்து இருக்கு, கடல் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு இருக்கு இருக்குன்னு தானே சொல்றோம். அப்போ எல்லாமா இருக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்ச ரூபத்துல, விராட் ரூபத்துல. பிரபஞ்ச ரூபத்துல என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சமா இருக்கிறது விராட் ரூபம்னு பேரு. இந்த விராட் ரூபமா இருக்கிறவருக்கு பேரு பாவகான்னு பேரு. இது சகுனம். சகுன மீனிங் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நிர்குணம் சொல்றாரு, கேவலம் பவதி இத்யேவவா பாவகா. இல்ல நீங்க சகுனம் சொல்லிட்டீங்களே சாமி. சகுனமும் அவர் தாங்க. மாயையோட சேர்ந்தா நாமரூபம் வந்துருது. நாமரூபத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா பியூர் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறவர், வெறும் சத்து மாத்திரம் சொன்னோம்ல, அந்த சத்தா மாத்திரமா இருக்கிறவர் அவரே தான் கேவலம் பவதி இதிவா பாவகா. சாமி இது ரெண்டுமே ரெப்பிட்டேஷன் மாதிரி இருக்குல்ல. பூத்த பவ்ய பவத் பிரபுன்றதுலயே இது அர்த்தம் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பூத்த பவ்ய பவத் பிரபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகுனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நிர்குணம்னு எடுத்துக்கணும். இதை நிர்குணம்னு எடுத்தீங்கன்னா அதை சகுனம் எடுக்கணும். அதை சகுனம்னு எடுத்தீங்கன்னா இதை நிர்குணம், ஏதாவது மாத்தி எடுத்துங்க. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த 4வது பேருக்கு சகுனம் போட்டுக்குங்க. இந்த 7வது பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம்னு போட்டு. நிர்குணம் போட்டாலும் சகுனம் போட்டாலும் ஒன்றும் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. மாயையோட சேர்ந்தா சகுனம், மாயை இல்லாம நிர்குணம். மாயையோட சேர்ந்தா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். அதே நேரத்துல மாயை இல்லாம சுத்த பிரம்ம தத்துவமாகவும் அந்த பகவான் தான் இருக்கார். நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த 18வது அத்தியாயம் 55வது ஸ்லோகம் சொன்னேன்.
எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? எனக்கு என்னோட லைஃப்பில் நான் வந்து கிராஸ் பண்ணி வரேன். நான் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஞான விசாரத்தில் ஆரம்பிக்கும் போது யாராவது பக்தி நான் முதல்ல பக்தன். அப்புறம் ஞானம் விசாரம் வந்ததுக்கப்புறம் எனக்குள்ளார உள்ளே போனது ஞானம் வேற பக்தி வேறன்னு எனக்குள்ளே போயிடுச்சு. ஒரு நீண்ட காலம் என்னோட குருநாதரையும் ஆச்சாரிய சுவாமியும் அடையிற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இது வேற போல இருக்கு, அது வேற போல இருக்கு, நிர்குணம் பிரம்மம் வேற, சகுனம் பிரம்மம் வேற. ரொம்ப யாராவது பக்தி பண்றாங்க அப்படின்னா பாவம் இவங்கெல்லாம் உண்மை தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரியவங்களெல்லாம் வந்து நிந்தனை பண்ணியிருக்கேன். யாரு? நம்ம அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இது மாதிரி பெரியவங்கள் எல்லாம் கூட பாரு இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காங்க, இந்த நிர்குணம் பாரு புரிய மாட்டேங்குது பாரு இவங்களுக்கு. ராமானுஜருக்கு புரியாம போச்சே, மத்வாச்சாரியருக்கு புரியாம போச்சே, பாவம் அவங்கெல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் நாமரூபத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு. சமர்த்த ராமதாசர் பாவம் ராமர் ராமர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோதண்ட ராமரையே பிடிச்சிக்கிட்டு இருந்தார், உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை அவருக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நான் வந்து பெரியவங்களெல்லாம் நிந்தா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது, இல்லப்பா ஒரே பெர்சன் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சொல்றீங்க, அது அவங்களோட பார்வையில நிர்குணமா சகுனமானு தெரியாது. மீராபாய் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்ணாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாவசமாதி அடைஞ்சாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கிருஷ்ணனோட ரூபத்துல அப்படின்னு. எப்படி தெரியும்? வெளியில இருந்து பார்த்தா எப்படி தெரியும் அவங்க கிருஷ்ணன் மேல நாமரூபத்துல லயமானாங்களா, அதை தாண்டி நிர்குணத்துல லயமானாங்களான்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருந்து ஒரே ரூபம் தான் பக்தி. நம்ம அதனால தான் எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எங்க பேசினாலும் வாச்சகம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்துல வாக்குக்கு எட்டாதது. எங்க சொல்லும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் 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 சொல்லி பழகுங்க. எந்த இடத்துலயும் பிரம்மம் பிரம்மம்னு சொல்லி பழகவே பழகாதீங்க. பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குக்கு எட்டாதது, மனசுக்கு எட்டாதது. அது சுவானுபவத்துல மட்டும்தான் பிரம்மத்தை அறிய முடியும், நிர்குணத்தை. அப்ப எப்ப நீங்க வேதாந்தம் படிச்சவங்க எப்ப இருந்தாலும், என்னோட குருநாதர் எப்ப பார்த்தாலும் ஈஸ்வரன் தான் சொல்லுவார் ஒழிய பிரம்மன்ற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்த மாட்டோம். எப்ப விசாரம் பண்றோமோ அப்ப மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சப்தத்தை பயன்படுத்துவோம். அப்ப வாச்சியார்த்தம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், லட்சியார்த்தம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மம். அதை எடுத்துக்கணும். வாச்சியார்த்தம் வாக்குல சொன்னீங்கன்னாவே சகுனம் ஆயிடும். அதை வந்து சுவானுபவமா உணரும் போதுதான் அது நிர்குணம். நான் இருக்கேன், அதான் நிர்குணம். நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன், போச்சு, சகுனம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பகவான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே பிரம்மம் வாக்குல வந்துருச்சு இல்ல, பிரம்மம்னு வாக்குல வந்தாவே அது சகுனத்தை தான் குறிக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா 18:55 ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் கட்டோபனிஷத்துல என்ன சொன்னனோ அதே மீனிங் இங்க 18:55 சொல்றாரு. பக்தியா மாமபிஜானாதி, பக்தியினால்தான் என்னை அறிகின்றான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். கிருஷ்ணரா இருந்து சொல்றாரா இல்ல பிரம்மமா இருந்து சுத்த பிரம்மமா இருந்து சொல்றாரா சுவாமி? அப்ப நான் ரெண்டும் ஒண்ணு தானே. நான் சொன்னேன்ல, மாயையோட சேர்ந்தா ஈஸ்வரன், மாயை இல்லாம அவர் தான் நிர்குணம். அப்ப ஒரே பெர்சன் தானே. ஆமா, ஒரே பெர்சன் தான். யாவான் யஸ்ச அஸ்மி தத்வதா, யாவான் அஸ்மி தத்வதா அப்படின்னு அந்த சப்தம் இருக்கு. பக்தியா மாமபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதா ததோ மாம் தத்துவத்தோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். அந்த ஸ்லோகத்துல வந்து சொல்ற ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ற. இந்த யாவான் பக்தியினால அறியலாம், புரியுது எனக்கு. மந்திரத்துல வந்து யாவான் ஒரு வார்த்தை இருக்கு சுவாமி, கீதால சொல்லும்போது யாவான் அஸ்சாஸ்மி தத்வதகன் இருக்கு. யாவான்னா என்ன சுவாமி அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றார், அகம் உபாதிகிருத விஸ்தர பேதோ, நான் தான்ப்பா சுத்த பிரம்மம். இந்த மாயையோட சேர்ந்து நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தாவும் சர்வ உபாதிகளாவும் நான் தான் இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா நாமரூப குணங்களாவும் எல்லா உபாதிகள்லையும் அவர்தான் இருக்கார். இதுதான் பக்தி. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு விக்கிரகத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அது லௌகிகமா இருக்கிற பாவம், கொஞ்சோண்டு அறிவு இருக்கிறவங்க தெரியாதவங்க பண்ற பக்தி. அப்ப கொஞ்சம் குருநாதர் வந்து உபனிஷத்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரே பக்தி தான் பண்ணணும். என்ன பக்தி அப்படின்னா, பரமாத்மா எப்படி இருக்கார்,
எல்லா ரூபங்களாவும் அவர் தான் இருக்கார். இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ நாம ரூப குணங்கள் எல்லாம் பகவான் ரூபம்தான் அப்படின்னு சர்வாத்ம பாவமா அவர் அறியணும். ஒண்ணு. அது வாஸ்தவமா சுவாமி? வாஸ்தவம் இல்லைல்ல. ஏன்? நாம ரூப குணம் மாயா. அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திலையும் பிரம்ம திருஷ்டி பண்ணணும், சர்வமும் சகுண ஈஸ்வரன் தான் அப்படின்னு. அதுக்கு அடுத்து சொல்றார், அதுக்கப்புறம் யகச்ச அகம், வாஸ்தவத்துல நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா வித்வஸ்த சர்வ உபாதி பேத உத்தம புருஷ ஆகாஷ கல்பகா. அவருடைய வாஸ்தவத்துல என்ன இருக்காருன்னா சர்வத்திலையும் பிரம்மபாவம் பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன பண்ணணும், இந்த சகுன ரூபம் எல்லாம் பொய், இதெல்லாம் மாயிக்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகிரகம் பகவான் திவ்ய சக்ஷு உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாமரூபம் பொய்யே அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்றேன்ல, மமமாயா துரத்தியா, பகவானே யாரு சரணாகதி பண்றாங்களோ மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே, பகவானையே சரணாகதி பண்ணி எல்லாம் ஈஸ்வரன் தான், எல்லாம் பகவான் தான் பார்க்க 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 ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகிரகம் பண்றார். அந்த மாயான்ற மறைப்பை வந்து பாத்தீங்கன்னா நீக்கி அனுகிரகம் பண்றார். அப்ப தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா அகம் வித்வஸ்த சர்வ உபாதி பேத, நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா உபாதிகளும் தூர கலைஞ்சவனா, தூர எரிந்தவனா. அப்ப எல்லா நாமரூப குணங்களையும் எடுத்துட்டீங்கன்னா சுத்த பிரம்ம மட்டும் இருக்கும். எப்படி இருக்கும்? ஆகாஷ கல்ப. இந்த ஆகாசம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த குணம் ரூபங்களும் இல்லாம ஆகாச மாதிரி இருக்கக்கூடியது உத்தம புருஷக இருக்கிறதுல சுத்த பிரம்ம தத்துவமா தம்மாம் அத்வைத்தம், அப்படிப்பட்ட அத்வைத்தமா இருக்கக்கூடியது. முதல்ல அறிஞ்சோம் மாயையோடு சேர்ந்து இருக்க சர்வ ரூபங்களும் துவைத்த ரூபங்களும் பகவான் தான். அதுக்கப்புறம் நாம ரூபத்தெல்லாம் பொய்னு நீக்கிறதுக்கு பிறகு வெறும் அத்வைத்த சுரூபமா சைத்தன்ய மாத்திர ஏக்கரசம். 4வது நாமத்தை சன்மாத்திரம்னு சொல்லியிருந்தாருல்ல, அதே தான் இங்க சொல்றார். சைத்தன்ய மாத்திரம், வெறும் இருப்பு மாத்திரமா, வெறும் கான்சியஸ்னஸ் மாத்திரமா இருக்கக்கூடிய ஏக்கரசம், வெறும் ஒரே ரசம். எது? பிரம்ம மட்டும்தான். விஞ்ஞான ஏக்க ரசம், வெறும் அறிவு மாத்திரமா உணர்வு மாத்திரமா பகவான் இருக்கார் அப்படின்னு. அஜம் அஜரம் அமரம் அபயம் அனிதனம், பிறப்பில்லாதவரா அஜரம், மூப்பில்லாதவரா அமரம், மரணமில்லாதவரா அபயம், அபயஸ்வரூபமா பயமில்லாதவரா அநிதனம், காரணம் இல்லாதவரா, அப்படிப்பட்ட அவரை வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தக அபிஜானாதி, உள்ளது உள்ளபடி பகவான யதார்த்தமா அறிகின்றான். அப்ப யதார்த்தமா அறியறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? பக்தி. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு போட்டோ ஒட்டுறதுக்கு இருக்கேன். அம்பாள் போட்டோ ஒட்டணும், சுப்பிரமணியர் போட்டோ இல்லை. 2 போட்டோ. யாராவது உள்ள வந்தாங்கன்னா ரூம்ல, இப்போ நான் எப்படி ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரே தேவத்தையா சுவாமி அத்வைத்தன்றாரு, அத்வைத்தி பாத்தீங்கன்னா இப்படி தேவத்தையோட ரூபங்களா வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்ப என்ன பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா எல்லா ரூபங்களும் யாரு? அவரு தான். ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நல்ல கோயிலுக்கு போயிட்டு வெளில வரும்போது நிறைய அம்மாக்கள், எனக்குலாம் ரொம்ப அம்மாக்கள், எல்லா அம்மாக்களும் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப லோ லெவல். ஏன் அப்படின்னா நீங்க உத்தமமான ஆட்கள்கிட்ட ஈஸ்வரனை பார்க்கறது ரொம்ப ஈஸி. உண்மைதானே? நல்ல பவித்திரமா ஒரு பிராமணர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா திரிபுன்றம் போட்டு சுத்த ஆச்சாரமா வந்துட்டு இருக்கார். அவர் ஈஸ்வரனா இருக்காருன்னு பாக்குறது ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ஈஸி. அதே நேரத்துல ஒண்ணும் இல்லாத ஆட்களோட சாமானியமா இருக்கிற ஆட்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பகவானை பார்க்க முடியுமா? ஒத்துக்காது, மனசு ஒத்துக்காது. அதனாலதான் நாங்க என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பண்றது எல்லா லோ லெவல்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, எந்த லெவல்ல இருந்தாலும் தண்ணி அடிச்சிட்டு கிடக்கிறான், ரோட்டு ஓரமா கிடப்பான், வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்னும் ரொம்ப வேற வேற விதவிதமா இருக்கலாம். எல்லா ஜீவராசிகள யார் இருக்கா? ஈஸ்வரன் இருக்கா. இதை கல்டிவேட் பண்ணணும் நம்ம. அப்ப எல்லா ரூபத்திலையும் அவர் இருக்காருன்னு பாக்குறது, நல்லது கெட்டது எல்லாத்தையும், குரங்கு மனுஷன் எல்லா ஜீவராசிகளாகும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போகணும்? மெதுவா மெதுவா வேதாந்தத்தை பயன்படுத்தி யாமா சாமாயா, இது எல்லாம் இல்லாத ஒரு மாயையோட, ஒரு மெஜிஷியனோட மாயையோட கல்பனை, இதை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது வெறும் சுத்த சைத்தன்யம், அகண்ட பிரம்மத்தனமோ அறிய முடியும். அது நானா இருக்கேன் அப்படின்னு தெரிய முடியும். தத்துவமாம் தத்துவத்தோ ஞாத்துவா. அப்போ வாஸ்தவத்துல ஈஸ்வரன் வெறும் இருப்பா இருக்கார், வெறும் சைத்தன்யமா இருக்கார்னு அறிந்து விஷத்தே ததனந்தரம், அறிந்த பிறகு நானே அந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் அறிகின்றான்.
இதான் மெத்தட். அப்ப பக்தியை விட்டுட்டோம் அப்படின்னா முடிச்சு போச்சு. சின்ன பக்தி அதை வந்து சர்வாத்ம பக்தி ஆக்கணும். அதுக்கப்புறம் சர்வாத்ம பக்தியிலையும் அந்த நாமரூபத்தை நீக்கிட்டு பகவான் வெறும் சத்தா இருக்காருன்னு அறியணும். அதுக்கப்புறம் அந்த சத்தா இருக்கிறவர் நானா இருக்க அப்படின்னு அஸ்மி அப்படின்னு அறிய வேண்டும். இதான் மெத்தட். அப்போ இந்த பாவகன்றதுக்கு நான் என்ன ஃபார்ம்? பாவகனா நிர்குணம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்குண ரூபமா இருக்கார் சொல்லியாச்சு. 8வது பேர் வந்துருங்க. 8வது பேர் சொல்லுது பூதாத்மா. பூதாத்மான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனிங் ஆச்சாரியா சொல்றார். பூதாத்மான என்ன அர்த்தம்? பூதானாம் ஆத்மா அந்தர்யாமி இது பூதாத்மா. அற்புதமான பேர். பூதானாம் அந்தராத்மா சொல்றார். அந்தர்யாமி பூத்தங்களுக்கு வந்து ஆத்மாவா இருக்காராம். பூத்தங்களுக்கு ஆத்மான என்ன சொன்னா, ஆத்மான்றது அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எதை நீக்கினால் எது இருக்காதோ அதுதான் அதனுடைய ஆத்மா. பகவத்கீதை சொல்லும் போதே நான் சொல்லியிருக்கேன். பகவத்கீதை 7வது சாப்டர் பண்ணும் போதே நம்ம சொல்றோம், ரசோகம் அப்சு கவுந்தேய பிரபாசு சசிசூரியயோகோ இருக்கா. நான் ஸ்லோகம் சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்னியோட சொரூபம் எது? எதை எடுத்தா அக்னி இருக்காதோ அதுதான் அக்னியோட சொரூபம். அந்த அக்னியில இருக்கிற சுடும் தன்மையை, தகிக்கிற தன்மையை எடுத்துட்டீங்க அப்படின்னா, பிரகாசத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அக்னின்னு வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அக்னியோட சுரூபம் எது அப்படின்னு கேட்டா தாகியத்துவம், பிரகாசத்துவம். இந்த 2 தான் அக்னியோட தன்மை. சூரியன் சந்திரனோட தன்மை எது? அதோட சொரூபம் எது? ஆத்மா எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிரகாசம். சசி சூரிய யோகம் பிரபா, அதுல இருக்கக்கூடிய பிரகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா நானா இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப சூரியன்ல இருக்கக்கூடிய சந்திரன்ல இருக்கக்கூடிய பிரகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆத்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரியுது, ஐயோ நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் இல்லாம இப்ப நான் இருப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 நாள் சுவாத்தியாயம் இல்லைன்னா எனக்கு மூச்சு திணறி போகுது. ஐயோ வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ தண்ணியில மீன் இருக்கிற மாதிரி மீனை பிடிச்சி வெளில விட்டீங்கன்னா என்ன ஆகாது? சுத்து போயிரும் போல இருக்கு. அது மாதிரி 4 நாள் எனக்கு மூச்சு முட்டுது. ஐயோ கிளாஸ் இல்லையா, வேதாந்தம் பேசலையா, வேதாந்தம் சிந்தனை பண்ணலையா அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒவ்வொருத்தருக்கு இப்ப என்னோட சொரூபம் என்ன சாமி? பேசுறது. சாமி பேச்ச விட்டாருன்னா செத்து போயிடுவார், இல்லாம போயிடுவார். வேதாந்தம் பேசலன்னா சாமி செத்தே போயிடுவார் சாமி. சர்க்கரையில இருக்கிற இனிப்பை எடுத்துட்டீங்கன்னா சர்க்கரைன்னு ஒண்ணு இல்லை. மிளகால இருக்கிற காரத்தை எடுத்துட்டீங்கன்னா மிளகான்னு ஒண்ணு இல்லை. நாயிட்ட இருக்கிற குறைக்கிற தன்மையை எடுத்துட்டீங்கன்னா அது நாயே இல்லைங்க, அது குறைக்கவே மாட்டேங்குது அப்படின்றோம். இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ பார்த்தேன். டைகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெப்பர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-3 குட்டியோட அது வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களோட விளையாண்டு, அது அது லெப்பர்டே இல்லைங்க, அது டைகரே இல்லைங்க. ஏன் அப்படின்னா டைகர் மாதிரியே இல்லை, அது மனுஷனோட விளையாண்டுட்டு இருக்கு, பூனைக்குட்டி மாதிரி விளையாண்டுட்டு இருக்கு. ஐயோ சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட விளையாண்டுட்டு இருக்கு. ஐயோ அசிங்கமா போச்சு. சிங்கத்தை பார்த்தா மனுஷனுக்கெல்லாம் பயம் வரணும்ல. அது பார்த்துக்கு வந்து காட்டெருமை வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணுது, அது பயந்துட்டு ஓடுது சிங்கம். அப்ப நம்ம சொல்றோம் அது சிங்கமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தோட சொரூபம் எது அப்படின்னா, எதை விட்டுட்டா அது இருக்காதோ அதுதான் அதனுடைய சொரூபம். ஆத்மா. ஆத்மானாலும் சொரூபம்னாலும் ஒண்ணு. இந்த கிளாத்தோட சொரூபம் என்னது? பஞ்சு. பஞ்சு இல்லாம இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சை எடுத்துட்டோம்னா கிளாத்துன்னு ஒண்ணு இல்லை. அப்ப கிளாத்தோட சொரூபம் ஆத்மா, பஞ்சு. அதே மாதிரி இந்த லோகத்துல இருக்கிற, அதான் சொல்றேன் பூத்த ஆத்மான என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல எதெல்லாம் உண்டாயிருக்கோ, எதெல்லாம் உண்டாச்சோ அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுன்னு ஒண்ணு சொல்றோமா சாமி? போன ஸ்லோகத்துல போன நாமத்தை சொன்னமே பாவகா. எல்லாத்துக்கும் ஆத்மா எது சுவாமி? புஸ்தகம். புஸ்தகத்துக்கு எது சாமி ஆத்மா? இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கே. புஸ்தகம் இருக்கிறது, மலை இருக்கிறது, நான் இருக்கிறேன், எல்லாம் அந்த இருக்கிறது எல்லாம் சொல்றோமா? இந்த ஜெகத்து இருக்கிறது. அந்த இருக்கிறது தான் எல்லா பர்சனலா வெளியில சொன்னீங்கன்னா, ஆப்ஜெக்டா சொன்னீங்கன்னா இருக்கிறது. அதை வந்து சப்ஜெக்ட்ல சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? இருக்கிறேன்.
இருக்கிறேன். எல்லா ஜீவராசியும் சொல்றோமா, நான் இருக்கேன் சுவாமி, நான் இருக்கேன் சுவாமி, நான் இருக்கேன். அந்த இருக்கிறேன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமின்னு பேரு, கான்சியஸ்னஸ்ன்னு பேரு. அதுதான் ஜீவராசிகளோட பூத்தானாம் ஆத்மா, பூத்தங்களோட ஆத்மா, கான்சியஸ்னஸ், சத்து சித்து ஆனந்தமா இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க சுவாமி இருக்கு, அந்தர்யாமி. அதுதான் இந்த தேகத்துக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. இது பூத்தாத்மா. அப்ப பூத்தாத்மான என்ன அர்த்தம், உண்டானவைகளுக்கு எல்லாத்துக்கும் சொரூபமாக ஆத்மாவாக இருக்கிறது எதுவோ அது பூத்தாத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், ஏஷதாத்மா அந்தர்யாமி அமிர்தா. அந்தர்யாமி பிராமணம்னு பிருகதாரண்யத்துல இருக்கு. அதுல இருந்து ஒரு மந்திரம் சொல்றார். நீ இது நான் சொல்லிட்டு இருக்கே, ஹிருதயத்தை வச்சு கை வச்சு நம்ம அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். நான் எல்லாத்துக்கும் அகங்காரத்தோட யாருங்க, நான் தான் அப்படின்னு நெஞ்சில கை வச்சு நான் சொல்றமே, அந்த நான் நம்ம எதை சொல்றோமோ, ஏஷத ஆத்மா, இந்த ஆத்மா தான். ஹிருதயத்துல கை வச்சு சொல்றியே நான், இந்த ஆத்மா தான் அந்தர்யாமி. நான் இருக்கேன்னு சொல்றீங்களே, நான் என்னவா இருக்கேன், பரமஹம்சானந்தா. பரமஹம்சானந்தாக்குள்ளார இருக்கிறது யாரு, நான். அந்த நானுக்கு பேர் தான் அந்தர்யாமின்னு பேரு. அப்ப அந்த ஆத்மா தான் அந்தர்யாமியா இருக்கு, ஹிருதயத்துல இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்த சுரூபம். அது பிறக்கல இறக்கல. அப்ப எது பிறந்துச்சு இறந்துச்சு, இந்த தேகம் பிறக்குது, தேகம் இறந்து போகும். ஆனா பிறக்காதது இறக்காதது அந்த நான் அப்படின்னு. அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல 3:7 ஆரம்பிக்குது. அது ஒரு ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் 3 விஷயத்திலையும் இந்த வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறத சொல்றது. ஆதி பௌத்திகத்துல என்னது, வெளியில இருக்கிற பூத்தங்கள். தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ரசமா இருக்கார். பூமியில அவர் தான் ஸ்மெல்லா கந்தமா இருக்கார். அக்னியில அவர் தான் தகிக்கிற தன்மையா இருக்கார், பிரகாசமா இருக்கார். வாயுல அவர் தான் ஸ்பர்ஷமா இருக்கார். ஆகாசத்துல அவர் தான் சப்தமா இருக்கார். சூரியனையும் சந்திரனையும் அவர் தான் பிரகாசமா இருக்கார். மிளகால அவர் தான் காரமா இருக்கார். சர்க்கரையில அவர் தான் இனிப்பா இருக்கார் அப்படின்னு இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதி பௌத்திகத்துல சொல்லிட்டு வந்துடலாம். அதே நேரத்துல பிரம்மாட்ட வந்து அவர் தான் படைக்கும் சக்தியா இருக்கார். விஷ்ணுட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாலனம் பண்ற சக்தியா, ஸ்திதி பண்ற சக்தி சாமர்த்தியமா இருக்கார். ருத்ரன்ட்டு அவர் தான் அழிக்கும் சக்தியா, நாசம் பண்ற சக்தியா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள் இடத்துல சொல்லலாம். அதே நேரத்துல ஆத்தியாத்மிகத்துல சொன்னோம்னா, என்ன இடத்துல சொன்னோம்னா, அவர் தான் என்னுடைய சுவாசமா இருக்கார். அவர் தான் என்னுடைய கான்சியஸ்னஸா இருக்கார். அவர் தான் என்னுடைய இந்த வாக்கு பேசுற சக்தியா இருக்கார், இந்த கண்ணு பாக்குற சக்தியா இருக்கார் அப்படின்னு ஆத்தியாத்மிகத்துல சொல்றது. இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யத்துல எல்லாத்தையும் இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த தேகத்துல சொல்லும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற பூத்தங்கள்ல சொல்லும். அதுக்கப்புறம் தேவதைகள்ல சொல்லும். எல்லாத்திலையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மந்திரம் இருக்கு. யக சர்வேஷு பூதேஷு திஷ்டன்னு. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 15வது மந்திரம். இது 3:7 அதுல சொல்லுது, யக சர்வேஷு பூதேஷு, எவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூத்தங்களிலும், திஷ்டன்னு உள்ள இருந்துகிட்டு. யாரோ ஒருத்தர் உள்ள இருக்காம்பா, எனக்கு தெரியாம யார் சுவாமி இருக்கா, நான் தான். பகவான் வந்து உள்ள எப்படி இருக்கார், நானா இருக்கார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையோ தேடிக்கிட்டு இருக்கோம். யார் உள்ள இருக்கா, யாரோ வெளியில இருந்து உள்ள வந்திருக்கானோ, ஏப்பா உள்ள இருக்கிறது நீதான்ப்பா, அந்த நான் தான். உள்ள இருந்துகிட்டு அந்த பகவான் என்ன பண்றார், சர்வேபியோ பூதேபியோ அந்தரோ, எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் அவர் இருக்காரா, அந்தரமா இருக்காரா, உள்ளுக்குள்ளார இருக்காரா. எம் சர்வாணி பூத்தானி ந விதுகு. ஆனா வெளியில இருக்கிற நாம ரூபங்களா இருக்கிற இந்த தேகம் அவரை அறியறது இல்லை. பரமஹம்சானந்தாக்கு உள்ளார அவர் தான் இருக்கார். ஆனா பரமஹம்சானந்தா வெளியிலேயே பாக்குறான், உள்ள வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதே இல்லை. பரமாத்மா உள்ள இருக்கார் அப்படின்னா அவனுக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த பூமிக்கும் பிருத்திவிக்கும் ஜலத்துக்கும் இது எல்லாத்துக்கும் உள்ளாரையும் அவர் இருக்கார். ஆனா இது எதுவுமே அவரை அறியறது இல்லை. பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் உள்ள அவர் தான் இருக்கார். பிரம்மா விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அறியாம அடிமுடி காணாம தோத்து போய் வந்தாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளும். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் இருக்கார்.
இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஆனா வெளியில இருக்கிற பூத்தங்கள் அவரை, உண்டானவைகள் அவரை அறியவில்லை. அதே நேரத்துல எஸ்ய சர்வாணி பூத்தானி சரீரம், அந்த சரீரமே வந்து பாத்தீங்கன்னா அவரோடது தாங்க. இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா சரீரங்களும் யாரோடது அப்படின்னா அந்த அந்தர்யாமியோட தான். இது எல்லா ஆபரணங்களும் எதோடது? தங்கத்தோடது தானே. கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட் எதெல்லாம் சொல்றோமோ அது எல்லாம் யாரோடது? தங்கத்தோடது. அதே மாதிரி இந்த வெளியில இருக்கக்கூடிய எல்லா சரீரங்களும், அது நாயா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், எல்லா தேகங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸுக்கு மேல கல்பித்தம். ஆதாரம் இல்லைன்னா ஆதேயம் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, எல்லா தேகங்களும் பகவானோடது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எகசர்வாணி பூத்தானி அந்தரோயமயதி, எவன் எல்லா சரீரங்களுக்கு உள்ளாரையும் இருந்துகிட்டு, எல்லா சரீரத்துக்குள்ளார இருந்துகிட்டு அவங்க அந்தந்த சரீரத்தோட கர்ம பலனுக்கு படி உள்ள இருந்துகிட்டு ஆப்ரேட் பண்றானோ, டிக்டேட்டரா இருக்கானோ, யமயதி கண்ட்ரோல் பண்றானோ, கண்ட்ரோல் பண்ணி இதை பண்ணாத அப்படின்னு எவன் வந்து உள்ள இருந்து நம்மளை இயக்குறானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஷத ஆத்மா. இங்க இருந்தா இங்க நமக்கு கொடுத்துக்க மந்திரம் ஏஷத ஆத்மா. அவன் தான்ப்பா உன்னுடைய ஆத்மா. உள்ள இருக்கானே நான், அவன் தான் உன்னுடைய ஆத்மா. அந்த ஆத்மா தான் அந்தர்யாமி. அந்த ஆத்மாவுக்கு பேரு தான் அந்தர்யாமி, ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப அந்தர்யாமியும் நானும் ஒண்ணு. ஆமா, நீயும் அந்தர்யாமியும் ஒண்ணு, அந்த ஈஸ்வரனும் நீயும் ஒண்ணு. நீனு ஒண்ணு ஆள் இல்லவே இல்லை, வெறும் சும்மா நான் நம்ம சொல்லிட்டு இருக்கமே அதெல்லாம் சும்மா. ஒரு கம்மல் வந்து நான் சொல்லிச்சுன்னா, நான் கம்மல்னு சொல்லிச்சுன்னா, மூக்குத்தின்னு சொல்லிச்சுன்னா, ஒட்டியானு சொன்னா உண்மையா பொய்யா? தங்கம் தான் உண்மை. ஒட்டியானம், பிரேஸ்லெட், மூக்குத்தி இதெல்லாம் சும்மா பேரு, பொய். அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் பேர் சொல்லிட்டு இருக்கமே, நான் பரமஹம்சானந்தானோ அப்படின்னு. புண்ணாக்கு பரமஹம்சானந்தன் ஒரு ஆள் இல்லவே இல்லை, பொய். எல்லாம் பொய், மொத்தம் பொய். இருக்கிறது ஒரே தத்துவம், அந்த அந்தர்யாமின்ற அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் தத்துவம். அதுதான் ஆத்மா, அதுதான் அந்தர்யாமி, அதுதான் அமிர்தம் அப்படின்னு முடியுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, பூத்தாத்மான என்ன அர்த்தம்? பூத்தங்களுக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிற, உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிறவர் தான் பூத்தாத்மா அப்படின்னு சுருத்தி சொல்லுது. 7வது பேர் முடிஞ்சது. 8வது பேர் இல்லையே, 8 9வது பேர். உங்களுக்கு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா கொடுத்துருக்கு பாருங்க. 9வது பேர்னு மாத்துங்க. அதே நேரத்தில் பூத்தாத்மாக்கு பதிலா உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க பாருங்க, பூத்த பாவனகன்னு மாத்திக்கங்க. அப்படியே நான் காப்பி பண்ணும்போது அதை மாத்தாம விட்டுட்டேன். 9வது கடைசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா 9வது பேரு பூத்த பாவனகன்னு பேர். பூத்த பாவனகன்னா என்ன அர்த்தம்? பூத்தானி பாவயதி ஜனயதி வர்தயதி இதுவா பூத்த பாவனக. பூத்தனா என்ன அர்த்தம்? உண்டானவைகள், அண்ட சராச்சரங்கள், அசைகின்ற அசையாத எல்லாமே, ஸ்தாவர ஜங்கமங்கள், எதெல்லாம் கிரியேஷன்ல உண்டாச்சோ அது எல்லாத்துக்கும் பேரு பூத்தங்கள்னு பேரு, பூத்தானி. பாவயத்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்றாரு. பாவயத்தின்றதுக்கு அர்த்தம் உண்டாக்கியவர்னு அர்த்தம். பாவயத்தினா உண்டாக்கியவர். ஜனயதி, நம்ம எல்லாத்தையும் உண்டாக்குறவர் எவரோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனயதி. கூட வந்து பாத்தீங்கன்னா வர்தயதி, நம்மளை எல்லாத்தையும் போஷாக்கு பண்றவர். அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டாக்குனவர், எல்லாத்தையும் வர்தனம் பண்றவர், வளர்ப்பவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பூத்த பாவனக அப்படின்னு பேர். அப்ப நம்ம எல்லாத்தையும் வளர்க்கக்கூடியவரா நம்ம அம்மா விஷ்ணுதான், நம்ம அப்பா விஷ்ணுதான். அப்ப யாரெல்லாம் நம்மளை பெற்றெடுத்தாங்களோ அவங்கெல்லாம் விஷ்ணு ஸ்வரூபம். நம்ம எல்லாத்தையும் யாரு வளர்க்கிறாங்களோ அதெல்லாம் விஷ்ணு ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வாத்ம பாவத்துக்கு வரணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. நம்ம அந்த இது பார்த்தோம்ல, 5வது பேர் 6வது பேர். 5வது பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரஜோகுணத்தோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் ரஜோகுணத்தோட சேர்ந்து விரிஞ்சின்னு சொல்லக்கூடிய சதுர்முக பிரம்மாவா இருக்கார். அதனால பூத்த கிருத்துன்னு பேர். அவரே தமோ குணத்தோடு சேர்ந்து என்ன பண்றார், ருத்ராத்மாவா இருக்கார். ருத்ரா வந்து டிஸ்ட்ராய் பண்றார். அதனாலையும் அவருக்கு பேர் பூத்த கிருத்துன்னு பேர். இதுக்கு என்ன ஸ்லோகம்னா 10:33. 10:33 வந்து சொல்றார், தாத்தாகம் விஸ்வதோமுகா
அக்ஷராணாம் மகாரோஸ்மி சாமாசிகஸ்ய ச அகமேவாக்ஷயः காலோ தாத்தாகம் விஸ்வதோமுகः. விஸ்வதோமுகः அப்படின்றது வந்து விராட்டுக்கு பேரு, பிரம்மாக்கு பேரு. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10:33 சொல்றேன், நான் தான் பிரம்மாவா இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10:23 ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகஸ்சாஸ்மி மேரு சிகரிநாமகம். 23 10:23 சொல்றார், நான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரர்கள்ல ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சங்கரரா, நான் தான் சிவனா, நான் தான் இருக்கேன் அப்படின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 10:23 ருத்ரனா நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 21 சொல்லும் போது சொல்றார், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர் மருதஸ்சாஸ்மி மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி. 10:21 சொல்றார், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, துவாதச ஆதித்யர்கள்ல நான் விஷ்ணுவா இருக்கேன் அப்படின்றார். அப்போ சுத்த சைத்தன்யம் தான் சத்துவகுணத்தோடு சேர்ந்து விஷ்ணுவாகுது, ரஜோகுணத்தோடு சேர்ந்து பிரம்மாவாகுது, தமோ குணத்தோட சேர்ந்து என்னாவது ருத்ரனா ஆகுது. அப்போ ஒரே தத்துவம், ஒரே ஈஸ்வரன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10:20 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இப்ப நம்ம பார்த்த எல்லா நாமங்களுக்கும் காமனானது வந்து பாத்தீங்கன்னா 10:20. 10:20 சொல்றாரு பகவத்கீதையில, அகமாத்மா குடாகேஷக. அகமாத்மா குடாகேஷக, நான் தான் சர்வ பூத்தாத்மான்னு வந்துச்சுல. பூத்தாத்மா எது அப்படின்னா அகமாத்மா குடாகேஷக சொல்றார், நான் தான் எல்லா ஜீவராசிக்கும் ஆத்மாவா இருக்கேன். எங்க சாமி இருக்கீங்க அப்படின்னா சர்வபூதாசயஸ்திதா, எல்லாத்தோட ஹிருதயத்துல நான் இருக்கேன். ஹிருதயத்துல இருக்கும்போது அவருக்கு என்ன பேரு? அந்தர்யாமி. அப்ப அவர் தான் ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆத்மாவா அந்தர்யாமியா இருக்கார். சோ உள்ள மட்டுமா இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள மட்டும் இல்லப்பா, அகமாதிச்ச மத்தியம் ச பூத்தானாம் அந்த ஏவச்ச, நான் தான்ப்பா எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதியாவும் இருக்கேன், மத்தியமமாவும் இருக்கேன், நான் தான் அந்தமாவும் இருக்கேன், நான் தான் பிரம்மாவாவும் இருக்கேன், நான் தான் விஷ்ணுவாவும் இருக்கேன், நான் தான் ருத்ரனாவும் நான் இருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்லோகங்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்த ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாமங்கள் வந்திருக்கோ அத்தனை நாமங்களையும் வரிசையா என்ன பண்ணணும், 9 நாமங்கள் நம்ம பார்த்திருக்கோம். 9 நாமங்கள்லயும் நமக நமக போட்டு சொன்னோம் அப்படின்னா இது நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து புதுசா ஒரு PDF அனுப்பியிருப்பேன் பாத்தீங்களா, அதுல இருக்கு. விஸ்வக சப்தம் இருக்கா, அது கூட விஸ்வஸ்மை நமஹா. முதல் நாம வந்து பாத்தீங்கன்னா விஸ்வஸ்மை நமஹா, விஸ்வஸ்மை நமஹா. இரண்டாவது நாம விஷ்ணு, விஷ்ணவே நமஹ. அதுக்கப்புறம் வஷட்காராய நமஹ, விஸ்வஸ்மை நமஹ, விஷ்ணவே நமஹ, வஷட்காராய நமஹ, பூத பவ்ய பவத் பிரபவே நமஹ, பூத பவ்ய பவத் பிரபவே நமஹ, பூத கிருதே நமஹ, பூத கிருதே நமஹ, பூத பிருதே நமஹ, பூத பிருதே நமஹ, பாவாய நமஹ, பாவாய நமஹ, பூதாத்மனே நமஹ, பூதாத்மனே, பூதா இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, பூதாத்மானேன்னு இருக்கு. பூதாத்மனே, மாக்கு பக்கத்துல இருக்கிற கால் எழுத்து எடுத்துருங்க. பூதாத்மனே நமஹ, பூதாத்மனே நமஹ, பூத பாவனாய நமஹ, பூத பாவனாய நமஹ அப்படின்னு 9 நாமங்கள் முதல் ஸ்லோகத்துல முடிச்சாச்சு. நாளைக்கு 2வது ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம்
ஓம் காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.